கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். இயேசு சீசர்களை நோக்கி, உலகம் உங்களை துன்பப்படுத்தினால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். அது முதலாவது என்னை துன்பப்படுத்துகிறது. அவர்கள் என்னை அனுப்பின பிதாவானவரை அறியாதபடியால் இயேசு என்னுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களையெல்லாம் பகைப்பார்கள் என்று இயேசு கூறினார். நான் உலகத்திற்கு வந்து மக்களோடே பேசாதிருந்தேனானால் உலகத்து மக்கள் மேல் பாவம் சுமராது. ஆனால் இப்பொழுது போக்கு சொல்ல இடமில்லை. ஆதலால் அவர்கள் பாவங்கள் மறைக்கப்பட மாட்டாது. அதனால் என்னை பகைஞனாக எண்ணுகிறவன் பிதாவாகிய தேவனையும் பகைஞராக எண்ணுகிறான். நான் வந்து மனுஷரால் செய்ய முடியாத கிரியைகளாகிய அற்புத அடையாளங்களை செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு பாவம் இராது. ஆனால் இப்பொழுது என்னையும் பிதாவையும் கண்டிருக்கிறார்கள். பிதா செய்த அற்புதங்களையும் கண்டிருக்கிறார்கள். கண்டு என்னையும் பிதாவாகிய தேவனையும் பகைத்தும் இருக்கிறார்கள். காரணமில்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று தாவீது ராஜா சங்கீதத்தில் எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேறி வருகிறது. அந்தபடியே உங்களையும் காரணமில்லாமல் பகைப்பார்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். நான் உயிர்த்தெழுந்து பிதாவிடத்திற்கு ஏறி போன பின்பு அங்கிருந்து உங்களுக்கு உண்மையுள்ள ஆவியை உடைய தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த தேற்றரவாளன் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை நடத்துகிறது போல சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நீங்கள் ஆதி முதலாக என்னோடே கூட இருந்து எனக்கு சீசர்களாய் ஊழியக்காரர்களாய் இருப்பதால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பதனால் இந்த உலகம் உங்களை பகைவர்களாகத்தான் பார்க்கும். ஆனாலும் நீங்கள் என்னை விட்டு விடாதீர்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பலனை ஆண்டவர் தருவார் என்று இயேசு கூறினார். இப்படித்தான் ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்ய செல்வார்கள். அங்கே சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்துவிட்டு வருவார்கள். பிள்ளைகளுக்கு பாடல் கதைகளை எல்லாம் கூறும்போது அதை அவர்கள் கவனமாக கேட்பார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு நாள் ஒரு வேன் நிறைய மக்களை சேர்த்து சென்று அந்த ஊருக்குள் சென்று பாடல்களை பாடிக்கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று கூறி சுவிசேஷம் கூறினார்கள். ஒருவர் தன்னை எப்படி ஆண்டவர் மாற்றினார் என்பதை பற்றி சாட்சியாக கூறிக்கொண்டிருந்தார். திடீரென ஒரு கூட்டம் வந்தது. கையில் கம்பு கத்தி எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களை பார்த்து சத்தமிட்டு கொண்டு வந்தார்கள். இங்கே நீங்கள் எதற்கு வந்தீர்கள்? எங்களுக்கு தெய்வம் இருக்கிறது. நீங்கள் எந்த தெய்வத்தை பற்றியும் எங்களிடம் கூற வேண்டாம். நாங்கள் எங்கள் தெய்வத்தை பற்றி உங்களிடம் கூற வந்திருக்கிறோமா என்ன என்று சத்தமிட்டார்கள். இன்னொருவர் சொன்னார், இவர்களிடத்திலெல்லாம் நான் அன்பு செலுத்தக்கூடாது. நமக்கு இயேசு எதிரி. அவன் பெயரை சொல்லி கொண்டு வருகிறபடியாலே இவர்களும் நமக்கு எதிரிதான், பகைவர்கள்தான். ஆகவே நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கூறினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இயேசு எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னமே மக்கள் இப்படி சொல்வார்கள் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாய் கூறியிருக்கிறார் என்று பாருங்கள். ஆண்டவர் நம்மை குறித்தும் நம்முடைய நிலைமை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் நன்கு அறிந்திருந்தபடினாலே நமக்கு எல்லாவற்றையும் சொல்லி தந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த தேற்றரவாளன் நம்மோடு இருக்கும் காலத்திலே நாம் யார் நம்மை பகைத்தாலும் பகைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை கூறி ஆத்துமாக்களை சேர்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனிதர்கள் எவ்வளவுதான் நிமித்தம் பகைத்தாலும் உமக்காக வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.